எல்லோருக்கும் வணக்கம். இங்க ஒண்ணும் முடியலைங்க. ரத்த ஆறு ஓடுது, ஓவர் அங்கேயும் எல்லாத்துக்கும் ரத்த ஆடு ஓடுதா, ஓவர் டோட்டலா இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் கிராஷ் நண்பர்களே. தலையிலா தான் குதிப்பா இந்த கோட்டச்சாமி அப்படின்ற மாதிரி நிஃப்டில மட்டுமே 338 பாயிண்ட் இறங்கி இருக்கு. அது போக நீங்க மற்ற இண்டெக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா ஸ்மால் கேப் 100 இண்டெக்ஸ் எல்லாம் இட்ஸ் a joke அப்படின்ற மாதிரி 5% இறங்கி இருக்கா. இண்டெக்ஸே 5% காலி. ஒரு நாள் வசமா சிக்குவீங்கய்யா அப்படின்னு கரடிகள் நினைச்சுக்கிட்டே இருந்து அந்த 365 நாள்ல இன்னைக்கு தான் ஒரு நாள் சரியான ஃபால் ஷேர் மார்க்கெட்ல. இப்படி இறங்கி இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ரீசெண்டா இருந்த அப் ட்ரெண்ட் அப்படின்றது இன்றைக்கு க்ளோசிங்ல அது டவுன் ட்ரெண்டா மாறி நிக்குது. ஸோ மார்க்கெட்ல கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வரக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இனி மறுபடியும் மார்க்கெட் எப்ப புல்லிஷ் ஆகணும்னா, பழைய ஹை 22,500 தாண்டினா தான் இனி மார்க்கெட் புல்லிஷ் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி தான் நடக்கு. இருந்தாலும் நம்மளால சுதாரிக்க முடியல, செயல்பட முடியலன்னா இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதாவது ஷேர் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல உச்சத்துல இருக்கு. 2020 லோ இங்க இருக்கு. அப்ப நம்ம இந்த இடத்துல பொசிஷனை பில்ட் பண்ணி நம்ம இது ஃபுல்லா லாபத்துல வந்து நல்ல லாபத்துல உட்கார்ந்துருந்தோம்னு வச்சுங்களேன், அப்ப நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ இது போன்ற ஃபால்ல வந்து நம்ம சமாளிக்கணும். இது போன்ற மார்க்கெட் கிராஷ் அப்படின்றதுல இருந்து நம்ம வெளியே வரணும். எந்த விதமான நஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய பொசிஷனை உருவாக்கி இருக்கிறது அப்படின்றது இந்த உச்சாணி கொம்புல வந்து நம்ம உருவாக்கி இருக்க கூடாது. நம்மளுடைய பொசிஷன் கீழே எங்காவது இருக்கணும். ஒரு 30-40% லாபம் அப்படின்றது இருக்கிறதா இதுக்கு ஒரே தீர்வு. அப்ப இனிமேலாவது எடுக்கக்கூடிய ஸ்டாக்குகளை பொறுத்த வரைக்கும் எடுக்கிற இடம் கீழேயா இருந்தது அப்படின்னா, அதுக்கு கீழே போச்சுன்னா கூட பரவாயில்ல. மறுபடி பணத்துக்கு மேல பணம் அப்படின்னு யாருகிட்ட பணம் இருக்கோ அவங்க ஜெயிச்சு வர முடியும். ஆனா இங்கிருந்து ஏவரேஜ் பண்ணி மறுபடியும் மேல கொண்டு வருது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான செயல். ஸோ இனிமேலாவது ஷேர் மார்க்கெட்ல யாரா இருந்தாலும் ஓவர் வேல்யூவேஷன் இருக்கிறவன் 365 நாள்ல என்னைக்காவது ஒரு நாள் இப்படி ப்ளீடிங் கொண்டு வருவான். இந்த ப்ளீடிங் என்ன மறுபடியும் 365 நாள் நடக்க போதா? அப்படி நடந்தா ஷேர் மார்க்கெட்டே பூஜ்ஜியம் ஆயிடும். ஏதாவது ஒரு இடத்துல நின்று மறுபடியும் மேலே ஏறுவான். அப்ப வாங்கறதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? பணம் இருக்கணும். ஸோ பணம் இருக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க. இல்லை ஸ்டாப் லாஸ் போட்டு ஹெட்ஜிங் பண்றவங்க தான் ஜெயிப்பாங்க. இல்லைன்னா நம்மளால எல்லா டைமும் ஜெயிக்க முடியாது. எல்லா டைமும் உங்களை ஷேர் மார்க்கெட் காப்பாற்றி விட்டுருக்கு. ஆனா இந்த முறை கீழே இறங்குதுன்னு வச்சுங்களேன், அப்ப 10 முறையில 7 முறை உங்களை ஷேர் மார்க்கெட் இறங்கும் போது காப்பாற்றி விட்டுருக்கு. மீதி 3 முறை கண்டிப்பா கும்பா பாடத்தானே செய்யும். யாருக்கு தெரியும்? இந்த முறை இறங்கின மார்க்கெட் ஒருவேளை நாளைக்கு இது பிரேக் போட்டு நிக்கிறானா என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. பல முறை இறங்குற மாதிரி பூச்சாண்டி காமிச்சுக்கிட்டே இருந்தான். இந்த கரடி வருது, இந்த கரடி வருது, கரடி வருதுனாங்க. பட் இந்த தடவை கரடி வருதா இல்லையான்றது தெரியல. ஸோ இருக்கிறதுலே பெஸ்ட் மார்க்கெட்டா இருந்த நம்மளுடைய மார்க்கெட் இப்போதைக்கு ஒஸ்ட் மார்க்கெட்டா மாறி இருக்கு. என்ன காரணம்? லார்ஜ் கேப் கம்பெனிஸ், ஏகப்பட்ட கம்பெனிஸ் ஏறவே இல்லை. இந்த வருஷத்துல தான் நிறைய புரோக்கரேஜஸ் என்ன சொன்னாங்க, லார்ஜ் கேப்புகளை கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய காலம் அப்படின்னாங்க. அப்படியுமே எதுவுமே ஒன்றும் பெரிய HDFC பேங்க் எடுத்துங்க, ஐடிசி எடுத்துங்க, ரிலையன்ஸ் இன்னும் எவனை எடுத்தாலும் அதிகமான ரிட்டர்ன் தரவே இல்லை. ஸ்மால் கேப், மிட் கேப் மட்டும்தான் ஏறிட்டு இருந்தான். நல்ல மார்க்கெட்டை தூக்கி நல்ல உச்சாணியில வச்சுக்கிட்டு இருந்தானு எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்தானு. இன்னைக்கு என்னடான்னா ஒரே நாள்ல வந்து எல்லாத்தையும் துக்கப்படுத்தி விட்டானுங்க. ஸோ நல்லா போயிட்டு இருந்த மார்க்கெட் இன்னைக்கு ஒரே நாள்ல ஒஸ்ட் அப்படின்ற மாதிரி பேர் வாங்கிட்டான். கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை டிங்குன்னு ஆடிச்சு அப்படின்ற மாதிரி என் போர்ட்ஃபோலியோ இப்படி நொந்து போய் கிடக்குது அப்படின்ற மாதிரி போய் நிறைய நண்பர்களுடைய கமெண்ட்களை பாக்குறேன். ஒரு நண்பர் என்ன அப்படின்றாருன்னு பார்த்தா, அவருடைய 5 லட்ச ரூபாய் போர்ட்ஃபோலியோ 22% டவுன் அப்படின்றாரு. இன்னொரு நண்பருக்கு வந்து 2 நாள்ல 1.5 லட்ச ரூபாய் லாஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு மட்டுமே 85,000 ரூபாய் லாஸ். அப்ப நாளைக்கு என்ன ஆகும், நாளானைக்கு என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சு பாக்குறதுக்கே ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு. இந்த சமயத்துல என்ன பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இறங்குறான் அப்படின்னா மேல உச்சாணி கொம்புல இருந்து இறங்குறான்னு வச்சுங்களேன், கீழே எவ்வளவு தூரம் இறங்குறான் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படின்னா ஹெட்ஜிங் பண்றதான். இப்போ ஒரு 7 லட்ச ரூபாய்க்கு பொசிஷன் இருக்கு, 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு பொசிஷன் இருக்கு அப்படின்னா, ஏதாவது நிஃப்டி புட் ஆப்ஷன் கீது ஏதாவது 1-2 வாங்கி வைக்கிறோம் ஒரு 5,000 ரூபாய் செலவு பண்ணி அப்படின்ட்டு சில நாட்களுக்கு முன்னாடி இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுவும் இல்லாமல் என்ன பேசியிருந்தோம்னா, இவன் பேச்சுக்கு இவனுக்கு ஒரு குத்து, அவன் பேச்சுக்கு அவனுக்கு ஒரு குத்துன்னு ஏகப்பட்ட சில புரோக்கரேஜ் ஹவுசஸ் செபியுமே வந்து அவங்களுடைய கவலைகளை தெரிவிக்கிறாங்க. மார்க்கெட் உச்சத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தப்ப அவங்க பேச்சுக்காக ஒரு குத்து. ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது கொஞ்சம் பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தா மேபி இன்னைக்கு கொஞ்சம் லாஸ் கம்மியா இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. எனக்கு என்னமோ இன்னுமே ஒண்ணு கெட்டு போயிடல. மார்க்கெட் உச்சாணி கொம்புல இருக்கிறதுனாலையும் இந்த எலெக்ஷன் ஃபியர் வரக்கும் காரணம் இருக்கிறதுனாலையும் மறுபடியும் மார்க்கெட் இதை தாண்டிட்டா தான் ஒரு சந்தோஷம் அப்படின்றது வரும். அப்படி இல்லை அப்படின்னா தொடர்ந்து இறங்குற மாதிரி இருந்தா இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இறங்குது அப்படின்னா
என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 லட்ச ரூபாய் போர்ட்ஃபோலியோக்கு ஒரு 5000 ரூபாயோ அல்லது ஒரு 10,000 ரூபாயோ ஒரு ஹெட்ஜிங் மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி கடந்த இனிமேல் வரப்போற ஒரு வாரம் அல்லது 2 வாரத்துக்கு உண்டான அளவுக்காவது வாங்கி வைக்கிறதுல தப்பில்லை அப்படின்றத என்னுடைய கருத்து. ஆஹா, சிறுத்தை சிக்கும் சில்வண்டு சிக்காதுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பர் வந்து இருக்கிற பொசிஷன் எல்லாம் க்ளோஸ் பண்ணி ஒரு 60,000 ப்ராஃபிட் புக் பண்ணிட்டார். இப்போ அவருடைய மைண்ட் வந்து கிளியரா இருக்கும். அவருடைய போர்ட்ஃபோலியோல எந்த ஹோல்டிங் இல்லை, கேஷா இருக்கு அப்படின்னா அவருடைய மைண்ட் கிளியரா இருக்கும். அந்த நண்பருக்கு வாழ்த்துக்கள். நண்பர்களே, இந்த SJVN, NBCC, ஆர்வினல் போன்ற பங்குகளும் பாவம் நொந்து போற அளவுக்கு இறங்கிட்டு இருக்கான். எல்லாம் 10% அப்படி இப்படின்னு ஹெவியா இறங்கிட்டு இருக்கான். எனக்கு யார் மேல டவுட்னா, இந்த முதலீட்டாளர்ல போய் எடுத்து பார்த்தோம்னா FIS ஹோல்டிங் எல்லாம் இது போன்ற பங்குகள்லாம் ரொம்ப கம்மி. FIS எல்லாம் வெறும் 1%, 2% வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா DIS 5%, 10%, 7% இது போன்ற பங்குல வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு என்னமோ DIS மேலதான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இன்னொரு 2-3 மாசம் கழிச்சு தான் இவங்களுடைய ஹோல்டிங்லாம் ஏறி இருக்கா குறைஞ்சிருக்கு அப்படின்றது தெரிய வரும். குறைஞ்சிருந்தது அப்படின்னா அப்ப இதுல கை வச்சது யாருன்னா அப்ப மேபி DIS-ஆ இருக்கலாம். பாஸ், அப்ப நம்ம ஏத்தியும் விடுறோம், அப்ப இறக்கியும் விடுறோமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. எது எப்படியோ மார்க்கெட்ல ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது என்னைக்குமே அவங்களுக்கு முன்னாடி போய் கொஞ்சோண்டு புக் பண்ணிட்டு ஓடி வந்துடணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்னைக்கு மார்க்கெட்ல நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லயே பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் பாசிட்டிவ்ல இருந்து சிறந்த ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ITC ஷேர் தான். பரவாயில்ல, மற்றபடி வேற எந்த ஷேராவது பாசிட்டிவா இருக்குன்னா வேற எங்கேயும் பெருசா பாசிட்டிவ் மொமெண்டமே இல்லை. ஏதோ இந்த RBI பேங்க்ன்ற பாருங்க, இந்த ரெஸ்டாரண்ட் பிராண்ட் ஏசியா, இந்த AU பேங்க், அது போன்ற சில கம்பெனிகள் தான் கொஞ்சோண்டு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படின்றது காமிச்சுக்கிட்டு இருந்தான். ஹலோ, சோழா ஹோட்டலுக்கு எப்படி போகணும்? இந்த இப்படித்தான் போகணும். சாரி, எனக்கு அங்கே வேலை இல்லை அப்படின்னு நான் இந்த பக்கம் வந்த மாதிரி இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல புள்ளிஸ் இல்லைனாலும் சரி, எது இருந்தாலும் சரி, ஆளை விடுறா சாமி அப்படின்ற மாதிரி கையெடுத்து கும்பிட்டேன். என்ன காரணம்னா, இருக்கிற பணத்தை மறுபடியும் லாக் பண்ணி விட்டானுன்னு என்ன பண்றது? இன்னும் கொஞ்சம் தூரம் இறங்கினதுக்கு அப்புறம் அப்படியே பணத்தை சரிச்சு விடுவோம் அப்படின்ற மாதிரி பணத்தை ரெடியா தான் வச்சிருக்கேன். நண்பர்களே, இந்த சமயத்தில் என்னுடைய மியூச்சுவல் ஃபண்டுகள்லாம் எந்த அளவுக்கு ஃபாலோ ஆகும்னே தெரியல. கண்டிப்பா மியூச்சுவல் ஃபண்டினோட, அதாவது மார்க்கெட் இறங்கும்போது மியூச்சுவல் ஃபண்டுக்காரங்கலாம் அந்த லாஸை கம்மி பண்றாங்க, ஏதாவது ஹெட்ஜிங் பண்றாங்க அல்லது பொசிஷனை க்ளோஸ் பண்றாங்க அல்லது ஏதாவது ப்ராஃபிட் புக்கிங் பார்ஷியலா பண்றாங்க, ஏதாவது ஒன்று பண்ணி நல்லா நிலையா நிறுத்துறாங்க. பட் இண்டெக்ஸே 5% இறங்கும் போது இண்டெக்ஸ் ஓரியன்டான நம்ம ஃபண்டை போட்டிருக்கோம், ஒரு மைக்ரோ கேப் போட்டிருக்கோம் அல்லது மிட் கேப் போட்டிருக்கோம் அப்படின்ற பொழுது கண்டிப்பா அடி வாங்க தான் செய்யும். கடைசியாக ஒரு இடம் போய் என்னுடைய மியூச்சுவல் ஃபண்டை நான் போய் ஒரு இடம் பார்த்துக்கலான்னு ஆசைப்பட்டேன். அதாவது போன வாரமே 95,000 ப்ராஃபிட் இருந்தது, இப்போ 80,000, அதாவது ஒரு வாரத்தில் 10,000 குறைச்சிருக்கானுங்க. அடுத்த வாரத்தில் என்ன பண்ண போறானுன்னு தெரியல. அட கடவுளே, எங்களுக்கு புரியுது ஷேர் மார்க்கெட்ல இறங்குறது மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மறுபடியும் மேல் நோக்கி வர்றதுக்கு தான் அப்படின்றது எல்லாமே எங்களுக்கு புரியுது. இருந்தாலும் எங்ககிட்ட காசு இல்லையேப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த நேஷனல் அன்னியமெல்லாம் நல்லா கீழே இறங்கி வந்துட்டு இருக்கா, ரைட்ஸ் இறங்கிட்டு இருக்கா, NMD 60 இறங்குறான். புரிஞ்சுது, மார்க்கெட் கிராஷ் ஆகி இறங்குது. ஆனா இந்த சமயத்துல பணம் யார் நிறைய வச்சிருக்கா, ஒவ்வொரு லோன்லையும் யாருனால வாங்க முடியுது? அவங்க உங்க மனசுல கை வச்சு சொல்லுங்க, யாருக்காவது ஒருத்தருக்காவது விஷயம் தெரியாம இருக்கா? இறங்குனா மறுபடியும் மேல் நோக்கி ஏறத்தான் போறான். அதுலயும் குறிப்பா இண்டெக்ஸ்கள் இறங்குதுன்னா திரும்பி இண்டெக்ஸ் லெவல்ல மேல போகத்தான் போகுது. ஸ்டாக்குகளை விட்டுருங்க. ஆனா அந்த ஒவ்வொரு லோன்லையும் இறக்கத்துலையும் போடுறதுக்கு பணம் அப்படின்றது இருக்கிறவங்க தான் ஜெயிச்சு வர முடியும். ஸோ இன்னைக்கு தேதியில யாருமே தப்பிக்கல. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தா இருக்கிறதுலே யாரு பெருசுன்னா நம்ம பிரசிடென்ட் தான். பிரசிடென்ட் கம்பெனி தான் உயிர பறந்தது. PSU கம்பெனிஸ் அவங்கெல்லாம் இன்னைக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல பெரிய லூசரா இருக்காங்க. டாடா குரூப் அவங்களும் நல்லா அருமையா சம்பாரிச்சு கொடுத்தாங்க. அதுலயும் 2-3 கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு டாப் லூசர்ஸ் லிஸ்ட்ல இருக்கு. அதானி குரூப் சொல்லவே வேணாம், அவங்களும் நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல டாப் லூசர்ஸ்ல எடுத்து பார்த்தா 3 பெரிய குரூப் இன்னைக்கு லாஸ் மேக்கிங்கா இருக்கு. ஸோ கண்டிப்பா அதானி குரூப் பேஸ் பண்ணி போட்டிருந்தவங்களும் சரி, PSU பேஸ் பண்ணி போட்டிருந்தவங்களும் சரி, டாடா குரூப் பேஸ் பண்ணி போட்டிருந்தவங்களும் சரி, யாரா இருந்தாலும் இன்னைக்கு கதறாம போக முடியாது. அளோ இங்கி லாஸா ஓவர் அப்படின்ற ஒரு மனநிலைமையில தான் இருப்பாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. நான் போன வாரம் கூட பெருமையை பேசிட்டு இருந்தேன். நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டினுடைய வேல்யூ 400 லட்சம் கோடி. FIS நம்மளை என்ன பண்ணிட முடியும்? அவங்க சாதாரணமா ஒரு 50 லட்சம் கோடி தான் நம்மளுடைய மார்க்கெட்ல இப்போதைக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஒரே நாள்ல 14 லட்சம் கோடி காலி பண்ணி விட்டாங்க மார்க்கெட் இறங்கினதுனால. வேறு என்ன முக்கியமான வேலை இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்னைக்கு கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பங்குகள் கீழே இறங்குறான். மறுபடி திரும்பி எவன் மேல வருவான்னு தெரியாது. இந்த சமயத்துல இண்டெக்ஸ் கண்டிப்பா திரும்பி மேல ஏறத்தான் வர செய்யும். ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஆகட்டும், மிட் கேப் ஆகட்டும், நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஆகட்டும் அல்லது மைக்ரோ கேப் எவனா இருந்தாலும் கீழே இருந்தா இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் திரும்பி மேல ஏறி வருவான்.
ஆனா புது மந்தையில பழைய கல்ல புடிச்சு கொடுப்பாங்களா அப்படின்றது ரொம்ப ரொம்ப டவுட். அதாவது PSUs மறுபடியும் ஒரு உதாரணத்துக்கு எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மேல ஏறிச்சு, எந்த செக்டர் எல்லாம் மேல ஏறிச்சு, அவனை எல்லாம் இப்ப கீழே விழுந்திருப்பானு. ஆனா மறுபடியும் மார்க்கெட் ஏறத்தான் போகுது. அப்ப இவனுங்களே தான் ஏறுவானுங்களா? பேங்க்ஸ், ஐடி, PSUs அவனுங்களே தான் ஏறுவானுங்களா? இல்ல புதுசா ஏதாவது செக்டர் வந்து அவனு ஏற போறானுங்களா? எதுல பணம் போடணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கணும் நண்பர்களே. பணம் இல்ல, லாக் ஆயிட்டவங்க அப்படின்றவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கேஷ் இருக்கு, நல்லா சரிச்சு விடலாம் தான் இருக்கேன். அப்படி சரிச்சிடணும் போது அது 1 லட்சம் இருக்கட்டும், 2 லட்சம் இருக்கட்டும், அல்லது 10,000 தான் இருக்கட்டுமே, கேஷ் என்கிட்ட கேஷா தானே இருக்கு. 10 லட்ச ரூபா வாங்கி 3 லட்ச ரூபா இப்ப லாஸ்ல இருக்கிறவங்கள விட இப்ப நான் 10,000 ரூபாய் ஃப்ரீ கேஷ் வச்சிருந்தேன்னா நான் தானே பெரிய ஆளு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நம்மளுடைய கேஷை மறுபடியும் திரும்பி எவன் பணம் டபுள் பண்ணி விடுவான் 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள, அல்லது 1 வருஷத்துக்குள்ள எவன் ஒரு 30% 20% லாபம் கொடுப்பான் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணி போடணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இப்படி மண்டையை உடைச்சிக்காம சிம்பிளா நம்ம இண்டெக்ஸ்ல கொண்டே போட்டோம்னாவே இண்டெக்ஸே நம்மள மேல தூக்கி விட்டுரும். ஆனா அது ரொம்ப கம்மியான லாபமா இருக்கும். இப்ப இறங்கினா கூட பாருங்க, நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எல்லாம் ஒன்றும் பெருசா இறங்கி இருக்காது. ஸோ இன்னைக்கு தேதியில 17 ஸ்டாக் தான் இன்னைக்கு NSE எக்ஸ்சேஞ்சிலேயே 52 வீக் ஹையை வந்து தொட்டிருக்கான். அதுல இந்த இன்டெலெக்ட் அப்படின்றது ஒரு ஆளு, அது ஒண்ணுதான் தெரிஞ்ச ஆளு. அதே மாதிரி கீழே இறங்கினது எத்தனை ஷேர்னு பார்த்தா 161 ஷேர். இந்த GRM ஓவர் அப்படின்ற ஷேர்லாம் யாராவது தடுத்து நிறுத்துங்களேன் அப்படின்னு பிடிக்க முடியாத அளவுக்கு அவன் பாட்டு கீழே விழுந்துட்டு இருக்கான். அதுல அந்த பார்பிக் கணேஷ் எத்தனை கோடியில போட்டு ரோஸ்ட் பண்ணிருப்பீங்க, இன்னைக்கு பாருங்க உங்களை போட்டு ரோஸ்ட் பண்றோம்னு இது ஒரு 52 வீக் லோல போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு தேதியில கரடிகள் வந்து நம்ம கண் முன்னாடி குதிக்கும், அது குதிச்சுட்டு போகுது. 365 நாள்ல ஏதோ ஒரு நாள் வந்து இப்படி கரடிகள் குதிக்க தான் செய்யும். இன்னொரு குதிச்சதுக்கு பரவாயில்ல, இன்னொரு 10 நாள் தொடர்ந்து குதிச்சு மார்க்கெட்டை இறக்கி விட்டாலும் சந்தோஷம் தான். புதுசா போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா கிடைக்கும். திடீர்னு எந்திரிச்சு போகாம இருந்தா சரிதான் அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியா இருந்தது எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.